அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் நலம்தானே? அந்த நலத்தோடு இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைந்து எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வில் ஒளி வீசி மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று இந்த மதிய வேளையில் கொஞ்சம் சிரிக்க என்ற அந்த தலைப்பில் சிறு காணொளி ஒன்று உங்களுக்காக இப்போது இந்த மதிய வேளையில் உங்களுக்கு வருகிறது. நாட்டில் நடக்கின்ற விடயங்கள் தான் ஒரு மனிதனும் கண்டும் காணாமல் போற இந்த காலம் இருக்கிறது. கண்டதை வேறொரு அழகுபடுத்தி உண்மையான செய்தியை உருக்கமான முறையில நடப்பதை சொல்வது இந்த மதிய நேரத்தில் ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. இதோ நீங்கள் அந்த செய்தியை காணொளியை பாருங்கள், எழுதி வாருங்கள். அனைத்து என்னை நேசிக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த நன்றியோடு வணக்கத்தை கூறிக்கொண்டும், நீங்கள் என்னுடைய செய்திகளை நாளும் பார்க்கிறீர்கள், அதற்கான மெருகேற்றல் எனக்கு செய்து இந்த செய்திக்கு நீங்கள் நல்லா அழகுபடுத்தி எழுதி வருவதும் என் இதயத்துக்கு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு செய்தியை ஒரு பல பல கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைத்து வரும் எனக்கு நீங்கள் காட்டுகின்ற அந்த அன்பு கரத்தை நான் அரவணைத்துக் கொள்கிறேன் என்றும் நன்றியோடு என் சொந்தங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லுகின்ற செய்தி பாருங்கள், 4 பேருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல செய்தி, எந்த ஒருவருக்கும் நாங்கள் இடையூறு இல்லாத மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற செய்தியோடு இந்த காணொலியை பாருங்கள், எழுதுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பின் சொந்தங்களே, வணக்கம். எல்லோரும் நலமோடு வாழ்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு. கையிலேக சோசியம் பார்க்க பாருங்கள். நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு. உங்கள் வாழ்வில் நல்ல எதிர்காலம் உண்டு. நினைச்ச காரியங்கள் சட்டென்று உங்களுக்கு நல்ல நேரம் வருகிறது. இறைவன் உங்களை என்னிடம் அழைத்திருக்கிறான். வாருங்கள், வாருங்கள். சாத்திரம், சாத்திரம். ஒருவர் வாரார், வசதியான ஆள் மாதிரி கிடக்குது. வாரார், ரெண்டு வாங்கிடுவான். வாரு, உட கையை காட்டு. நினைச்ச காரியம் சொல்லணுமா? உங்களோட திகதி, பிறப்பு, ஆண்டு 32ஆம் ஆண்டு. ஓகே, ஓகே. 32ஆம் ஆண்டு. உங்களுக்கு நல்ல காலம், நினைச்ச காரியம் வேண்டுமோ? நீங்கள் நினைத்து வந்த காரியம் 100% கைகூடும். விண்ணப்பம் உங்களுக்கு மின்னஞ்சல வந்து இருக்கு. கொடுக்க இல்லையா? உங்களோட நண்பர் பார்த்துட்டு உங்களோட நேர காலம் சரி என்று மின்னஞ்சல் அங்க விலாசம் கொடுத்தது. நீங்கள் நினைச்சு வந்த காரியம் நான் சொல்லவா? எப்ப மோட்சம் போக வேண்டுதானே வந்த நீங்க? இல்லையா? ஏன் இப்ப என்னது? இப்ப படைச்சவன் பலரே பலரே தூக்குறானா? அப்படியா? வயசு இல்ல. கொடுக்கப்பட்ட அங்கு கொடுக்கப்பட்ட மேல் லோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பெயர் பட்டியல்களை தூக்க வந்தவர் துளைச்சு போட்ட ஆனதுனால கண்ணுக்கு முன்னுக்கு எல்லாம் கடவுள் தூக்கிட்டு போறதுதான் படைப்புல
இந்த உங்களோட நினைச்ச காரியம் சொல்லுது. நீங்கள் எதிர்பார்த்தது. ஆனா ஆ இன்னும் 5 வருஷம். ஆ இல்ல. உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் இருக்கு. தட்சண 50. ச்சீ எனக்கு வேணாம் இது. 50க்கு நான் ரூ. 1000 மேல சொல்லியிருக்கிறேனே. ஏதோ இறைவனுக்கு உண்டியல்ல போட்டுட்டு போங்க மிச்சத்த. 50 இருக்கு. அத போட்டுட்டு போங்க. அந்த உண்டியலையும் ஒருவர் தூக்க வருவார். உண்டியல்ல போட்டுட்டு போங்க. நன்றி. வணக்கம்.